ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. இங்கே பாருங்கள், சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்டுருக்குமா. பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குது. சரி, அதனால் ஸ்பீட் பிரேக்கராக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம், இங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் பார்ப்பாங்க. அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. போகிறதுக்கு 2 பேருக்கு 30 ரூபா கேட்டிருக்காரு. ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ். ஹாப்ரா ஸ்டேட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும். நல்லா பெரிய என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பெரிய மசூதி எல்லாமே இருக்குது. பட் ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து அங்கே தான் வந்து அந்த என்ட்ரன்ஸ்க்கான நேம் போர்டு எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி வந்தோன்னா இங்கே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் வண்டியில் போயிட்டுருக்கேன், ஸோ அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுது. பெருசாக கட்டிகிட்ருக்காங்க இப்போ தான். இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஒரு 2 இயர்ஸாக தான் கடகடன்னு ஃபாஸ்ட்டாக கட்டிட்டாங்கன்னா. இன்னொரு பெரிய கேட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம போகலாம். இது வேறு வழி. இந்த வழியாகவும் ஆம்புலன்ஸ்லாம் வர்றதுக்கு வழி வச்சுருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டே நடத்துகிற மெடிக்கல். இது எம்ஆர்பிலேருந்து 65.5% கம்மியாக தருவாங்களாம். அது மாதிரியான மெடிக்கல் வச்சுருக்காங்க. அங்கே கிடைக்காத மெடிசன்லாம் இங்கே வந்து வாங்கிக்கணும். ஏன் அப்படி வச்சுருக்காங்க, அது அவங்களே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் என்னவோ தெரியல. இதுதான் ஓபி பார்க்குற ஹாஸ்பிட்டல். பேக் சைடு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா நிறைய கடைகள் இருக்குது. இங்கே டெலிவரி ஆகிறதால குழந்தைங்கள படுக்க வைக்கிறதுக்கான மெத்தை, அப்புறம் அம்மாங்களுக்கான நைட்டி, இதெல்லாம் பாப்பாக்கான ட்ரெஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஜக்கு, அப்புறம் சின்ன சின்ன பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி பேஷன் மாதிரி அதெல்லாம் சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க போல். ஸோ அது மாதிரி வாட்டர் கேன் எல்லாமே இங்கே விற்றுட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு அதெல்லாம் யூஸ் ஆகாது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாப்பா படுக்க வைக்கிற பெட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருளெல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான பிளாஸ்டிக் கூடைகள், அது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலை சுற்றி என்னென்ன வசதி இருக்கணுமோ எல்லாமே இருக்குது. இங்கே பேன் யூஸ் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இந்த ப்ளூ கலர் பில்டிங் இருக்கு இல்லையா, இதுதான் எமர்ஜென்சி வார்டு. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நிறைய பேர் நம்ம ஊருக்கு வந்து தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இங்கேயும் பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஊருக்கு வந்து இந்த ராமச்சந்திரா, அப்போலோ அந்த மாதிரி இடத்துல தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பட் இங்கே சின்ன சின்ன விஷயம்னா ஓகே. பட் பெரிய பெரிய சர்ஜரின்னு வரும்போது அங்கே தான் வந்து பார்க்குறாங்க. இங்கே ஆனால் நிறைய குட்டி குட்டி கிளினிக்லாம் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஹாப்ரா ஸ்டேட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. நிறைய ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எங்கள் சுற்று வட்டாரத்தில் இது பெரிய ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்துருந்தோன்னா அந்த சீட்டில் சீல் போடுறதுக்காக எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம உள்ளே போனோன்னா நியூவாக வந்து புதுசாக சீட்டு போட்டுக்கிட்டு போயிட்டு டாக்டரை பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி மண்டே மார்னிங்கிறதால சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக நிறைய கூட்டம் ஆகிற டைமுக்கு வந்திருக்கோம். டைம் வந்து 11:35க்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். இங்கே வந்து 11:45க்கே வந்துட்டேன். 10 மினிட்ஸ் தான். பட் என்ன சொல்கிறது, இங்கே வந்தோனாலே நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மைண்டு செட் பண்ணிட்டு தான் வரணும். அவ்வளோ லேட் ஆகும். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இங்கே நான் சீட்டு வாங்குகிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் இவங்க இருக்காங்க. இவங்க என்னென்னா டாக்டர் சீட்டில் மருந்தெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதை இவங்க ஒரு சின்ன சீட்டில் மறுபடியும் எழுதி கொடுப்பாங்க. இதை ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. நேராக டாக்டர் கொடுத்த சீட்டையே கொடுத்து மருந்து வாங்கலாம். பட் தெரியல அவங்க இப்படி பண்ணுறாங்க. அடுத்து நம்ம போயிட்டு சீட்டு வாங்கிக்கலாம். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 ரூபா கையில் எதுக்கு வச்சுருக்கேன்னு யோசிப்பீங்க. இங்கே வந்து நம்ம 2 ரூபா கொடுத்தா தான் சீட்டு தருவாங்க. நம்ம ஊர்லலாம் பாருங்கள் எவ்வளோ நம்ம வசதியாக இருக்கும்ன்ட்டு. நம்ம கையிலேருந்து 1 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து 2 ரூபான்றது இங்கே சின்ன விஷயமா தெரியலாம். பட் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ 2 ரூபா கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு கவர்மெண்ட்டால் என்ன சொல்கிறது, இந்த 2 ரூபா வாங்கி தான் அவங்களுக்கு என்ன ஆக போகுது. பட் ஆனால் வாங்குகிறாங்க. நான் அதை கொடுத்து சீட்டு வாங்கிட்டு எங்கே போகணுன்னு கேட்டுட்டு வந்தேன். சரியான கூட்டம் நின்றுட்டுருக்காங்க. எவ்வளோ தூரம் லைன் நின்றுட்டுருக்கு பாருங்கள். இந்த சீட்டு தான் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தோம். பாப்பா நேம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பாப்பா நான் எல்லோரும் நின்றுட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ரொம்ப தூரம் போகணும் லைனு. இது வந்து எனக்கு பின்னாடி இருக்கிற லைனு. இவங்க வந்து வேறு டாக்டரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லைன் முடிகிற இடத்துல அவங்க லைன் ஸ்டார்ட் ஆகுது.
இங்கே தான் வந்து நம்ம அப்படியே நகர்ந்து வரும்போது பார்த்தா டாக்டர் பார்த்துட்ருக்காங்க. இந்த பாப்பாவை வந்து பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. கேள அவளை பேர் என்னன்னு. என்ன பேரா? அவளோட பேர் என்ன அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். ஏற்கனவே நம்ம சீட்டு வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த இடம் மறுபடியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். இதை தாண்டி வந்தோன்னா கொஞ்சம் தூரத்தில் எக்ஸ்ரே எடுக்கிற இடம் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப மோசமான இடம்னா நான் அது இதுதான் சொல்லுவேன். எனக்கு ஒரு தடவை எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருந்தாங்க கால் வலிக்கு. அதுக்கு அவங்க கொடுத்த டேட்டு 1 மாதம் கழிச்சு. அதுக்குள்ளே அவங்க கொடுத்த மாத்திரை போட்டேன். அதில் எனக்கு சரியாகவே போயிடுச்சு. இங்கே பாரு, பயமாக இருக்கா? ஊசி போடுவாங்கன்னு பயம் இல்லையா? தெரியுமா உனக்கு ஊசி போட மாட்டாங்கன்னு? மாத்திரை போட்டுக்குவியா? அடுத்து இந்த பாப்பாவை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனாங்க. இந்த பக்கத்தில் நின்றுட்டுருக்கவங்கலாம் ஜென்ரல் மெடிசன், இந்த பக்கம் பீடியாட்ரிக் பார்த்துட்ருக்காங்க. நான் இப்போ தான் எடுத்து பார்த்தேன். பார்க்குற டாக்டரோட பேர் எல்லாமே கரெக்டாக போட்டு கொடுத்துருந்தாங்க. அது ஒரு ப்ளஸ் தான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது யார் பார்த்தாங்கன்னு தெரியும். இது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த சீட்டு நம்ம கையிலே தான் கொடுத்துடுறாங்க. பின்பக்கம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. ஏதாச்சும் இருந்தால் எழுதுவாங்க போல், பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால். உள்ளே வந்துட்டோம். உள்ளே கரெக்டாக நாங்கள் வர நேரம் பார்த்து டாக்டர் வந்து பிரேக்குக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே சீட்டு வாங்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இந்த லைனில் நின்னது ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். அப்புறம் டாக்டரை ஒரு வழியாக பார்த்துட்டோம். அவர் மெடிசன் எழுதி கொடுத்துட்டாரு. அவங்க எழுதி கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து ஒரு சின்ன சீட்டில் எழுதி தருவாங்க. அதுக்கு லைனில் நின்றுட்டுருக்கோம். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். எழுதி கொடுத்துட்டாரு, வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ போய் லைனில் நின்றுட்டுருக்கோம். அவர் டாக்டர் எழுதி கொடுத்தது 2 மருந்து. பட் ஆனால் இவங்க சீட்டில் வந்து 1 மருந்து தான் இருக்குன்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு மருந்து வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் எவ்வளவோ பரவாயில்ல, அந்த மருந்தை வாங்குறதுக்கு வந்து நின்றுட்டுருக்கேன். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இது வந்து வெயிட்டிங் ஏரியா. பட் ஆனால் அவ்வளோ அந்த வெயிட்டிங் ஏரியாவில் மருந்து வாங்கிறதுக்காக இவ்வளோ பேர் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். நம்ம ஊரில் எவ்வளவோ பரவாயில்லைங்க. மேக்ஸிமம் நிறைய மருந்து வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சளிக்கு கூட இங்கே மருந்து இல்லை, வெளியில் வாங்க சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க, நம்ம ஊர்லலாம் கொடுப்பாங்க. நான் அதை தான் வாங்கிட்டுருக்கேன். அடித்து பிடிச்சி எவ்வளோ நேரம் இப்போ வாங்கிட்டுருக்கேன் பாருங்கள். அந்த 2 பேர் கொடுத்துட்ருக்காங்க. போலீஸ் வேறு நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அதாவது அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல. என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். 1 மருந்து தான் கொடுத்தாங்க, வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். 1 மருந்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மருந்து வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இன்னொரு மருந்து நம்ம வெளியில் வாங்கினோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சுற்றி காட்டியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.